சூரத்துல் பக்கராவுல நான் நேற்று உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். சூரத்துல் பக்கராவுடைய 3 பிரயோஜனம். இன்னைக்கு லீவு நாளாக இருக்குது, உங்களுக்கு வீடுகளில் உட்கார்ந்து சூரத்துல் பக்கராவை பூர்த்தியாக ஓத முயற்சி பண்ணு. முதலாவது என்ன பிரயோஜனம் மறந்துட்டார். தஅல்லமு சூரத்துல் பக்கரா ஃபஇன்ன அஹ்தஹா பரக்கா. இந்த சூரத்துல் பக்கராவை ஓதினா முதலாவது என்ன கிடைக்கும்? பரக்கத் கிடைக்கும். அப்ப 3 நாளா தராவி தொழுவிச்சு தான் இப்பதான் முடிஞ்சிருக்கு பக்கரா. நேற்று முந்த நாள், அதாவது 3 நாள் ஓதித்தான் முடிஞ்சிருக்குது பக்கரா. நாங்க என்ன செய்யலாம்? இந்த வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரெஸ்ட் ஒன்று எடுத்து அமைதியா இருந்து போதும். எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு நாளைக்கு $500 உழைக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறோம். பக்கரா ஓதினா என்ன பரக்கத் கிடைக்கும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாக்கு, இது சந்தேகம் இல்லை. முதலாவது பரக்கத் கிடைக்கும் பக்கரா ஓது. இரண்டாவது என்ன? வதர்கஹா ஹஸரா. யாரு சூரத்துல் பக்கரா ஓதாம விடுவாரோ வாழ்க்கையில் எதை அடைவார்? கைசேதம் அடைவார் நிச்சயம். அப்ப நாங்க ஓதல்ல, எங்களுக்கு ஒரு கைசேதமும் வரல, வரும். வந்ததுக்கு பிறகு பக்கராவை தேடுவீங்க. மூன்றாவது என்ன பிரயோஜனம்? வலா தஸ்ததீஉல் பதலா. உங்களோட பொறாமக்காரன், பொறாமக்காரி, சூரியக்காரன், சூரியக்காரி ஒன்றும் செய்யலாம். ஒரு பயம் இருக்கிறான், அவன் என்ன செஞ்சிருவானோ, இவன் ஒன்றும் ஒத்தரும் ஒன்றும் செய்ய. பக்கரா ஒன்று. இந்த பக்கராவுல முக்கியமான ஆயத்து தான் என்ன? ஆயத்துல் குர்சி. எல்லாருக்கும் பாடம் பிடிக்கும் நினைக்கிறேன். எல்லாருக்கும் பாடம் இருக்கும். ஆனா இத மவுத்து வரை ஓதணும். அதான் தேவை. மவுத்துவரை மோதி இந்த ஆயத்தால பிரயோஜனம் எடுத்து பழகும். நான் விளங்கப்படுத்துவேன். அனுப்ப இந்த ஆயத்துல் குர்சிக்குள்ள 10 விடயம் இருக்குது. எத்தனை விடயம் இருக்குது? நாளைக்கு பயான்ல திரும்ப கேட்பேன். 10 என்ன? அப்பதான் உங்களுக்கு சொல்ல, நான் யாருக்கா சொல்லி கொடுக்கலாம். நான் சொல்றேன், சும்மா குர்ஆன மல 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 மலன்னு ஓதுறதுல பிரயோஜனம் இல்லை. இந்த ஆயத்தை மட்டும் சொல்லிக் கொடுங்க, மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. முதலாவது விடயம் என்ன? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு. அல்லாஹ். குர்ஆன்ல 30 ஆயத்து தான் இருக்குது. அல்லாஹ்னு தொடங்குற ஆயத்து. எப்படி தொடங்குற ஆயத்து? நீ ஓதக்குள்ள பாரு, நல்லா ஓதுற டைம் இது. அல்லாஹ்னு தொடங்குற ஆயத்து குர்ஆன்ல மிச்சம் இல்லை. 30 32 தான் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆயத்து தான் தெரியுமா? அல்லாஹ்னு தொடங்குற ஆயத்து. குல் ஹுவல்லாஹு. அடுத்தது இது ஒரு ஆயத். இதுதான் குர்ஆனில் அல்லாஹ்னு தொடங்கக்கூடிய கடைசி ஆயத். இதுதான் அல்லாஹ்னு தொடங்கக்கூடிய ஆயத்துகள் விசேடமானது. அது ஒரு விசேஷம் இருக்கிறது. 32 ஆயத் நினைக்கிறேன். 30 அல்ல 32 ஆயத்து தான் அல்லாஹ்னு தொடங்குற ஆயத். முதல் ஆயத் சூரா பக்கராவுடைய ஆயத். அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம் வயமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன். முதலாவது ஆயத். கடைசி ஆயத் அல்லாஹு ஸமத். அது ஒரு ஆயத்து தான் இந்த ஆயத், ஆயத்துல் குர்சி. எப்படி தொடங்குது? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு. அப்ப ஆயத்துல் குர்சிக்குள்ள எத்தனை அம்சம் இருக்குது? எத்தனை அம்சம் இருக்கு? 10. அதுல முதலாவது அம்சம் என்ன? யார பெயரை கொண்டு ஆயத் தொடங்குது? அல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் என்ற பெயர் 2800 பெயர் இருக்கு. எத்தனை இருக்குது? 2800 தடவை கிட்டத்தட்ட அல்லாஹ் என்ற பெயர் குர்ஆன்ல இருக்கு. இந்த 2800 அல்லாஹ்வையும் விளங்கினால்தான் உங்களுக்கு அல்லாஹ் விளங்கும். இல்லாட்டி அல்லாஹ் விளங்க. அல்லாஹ் விளங்குறதா இருந்தா அல்லாஹ் இதுல சொல்றான் என்ன? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு. நான் தான் அல்லாஹ், என்ன தவிர உங்களுக்கு ஒரு கடவுள் இல்லை. இது முதல் அம்சம் ஆயத்துல் குர்சி. நான் தான் உங்களுக்கு அல்லாஹ்.
வேற யாரோடு அல்லாஹ் இல்லை. இரண்டாவது விஷயம், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு கடவுள் இல்லை. முதலாவது. இரண்டாவது அல் ஹய்யுல் கய்யூம். இரண்டாவது விஷயம் என்ன சொல்லுங்க? அல் ஹய்யுல் அல் ஹய்யுல் கய்யூம் என்பது அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா. யார பேர் இது ஹய்யுல் கய்யூம்? நீங்க மிச்சம் கொஞ்சம் கேள்விப்படுவீங்க, அப்துல் ஹை என்று பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறது. அப்துல் ஹை என்று பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும். ஹை அல்லாஹ்வுடைய பெயர். அப்துல் ஹை, அப்துல் கய்யூம், இந்த ரெண்டு அஸ்மாவுல் ஹுஸ்னாவும் இருக்குது. இந்த ரெண்டையும் வளமையாக ஓதுறவனோட கவனமா நடந்துக்கணும். அவன் விஷயம் விளங்கி ஓதுறார், விஷயத்தை விளங்கித்தான் அவர் ஓதுவார். அடிக்கடி பாருங்க, பெரும்பெரும் உலமாக்கள் யா ஹய்யு யா கய்யூம்னு ஓதுவாங்க. யா ஹய்யு யா ஹை என்ன? ஹை என்றால் தமிழ்ல சொல்லுவாங்க நித்திய ஜீவன். ஜீவன் ஜீவன் எல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு லேசா விளங்குற தமிழ் என்னன்னா எப்பொழுதும் உயிரோடு இருப்போம். ஹை ஏன்னா அல்லாஹ்க்கு மௌத் இல்லையே, அல்லாஹ் மௌத்தாவான, அல்லாஹ்க்கு மௌத் இல்லை. அல் ஹை. அடுத்தது என்ன? அல் கய்யூம், அனைத்தையும் நிலைநாட்டி வைக்கக்கூடியவன் அவன் தான். இந்த வானம் பூமி ஹய்யுல் கய்யூம். அதனாலதான் துஆக்கள்ல யா ஹய்யு யா கய்யூம சேர்த்துக்கொள்ளும். ஆயத்துல் குர்சியுடைய இரண்டாவது அம்சம் இந்த இஸ்முல் ஆபம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ்முல் ஆபம் கேள்விப்பட்டீங்க? யாரா இஸ்முல் ஆபம் என்று கைது காட்டுவா? இஸ்முல் ஆபம் என்று கேள்விப்பட்டார்? கேள்விப்பட்டில்லை? கேள்விப்பட்டீங்க? இஸ்முல் ஆபம் உலகத்தில் எல்லாருக்கும் தெரியாது. இஸ்முல் ஆபம பயன்படுத்தினா துவா கபூல் ஆகும். அதனால இஸ்முல் ஆபம கோவக்காரவங்களுக்கு படிச்சு கொடுக்க மாட்டார். கோவக்காரவங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்? படிச்சு கொடுக்க மாட்டார். இஸ்முல் ஆபம் என்பது அல்லாஹ்வுடைய பிரமாண்டமான பேர். உலமாக்கள் சொல்றாங்க அது கிட்ட உள்ளதுதான் யா ஹய்யு யா கய்யூம். ஏன்னா யா ஹய்யு யா கய்யூம் குர்ஆன்ல 3 இடத்துல வருது. ஒன்று ஆயத்துல் குர்சியில, இரண்டாவது ஓதினாங்களே சூரா ஆல இம்ரானுடைய முதல் ஆயத் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். மூன்றாவது சூரா தாஹாவிலே வஅனதில் வஜூஹு லில் ஹய்யில் கய்யூம். யா ஹய்யு யா கய்யூம் என்பது இஸ்முல் ஆலம் கிட்ட. இரண்டாவது ஆயத்துல் குர்சியுடைய பகுதி. மூன்றாவது பகுதி என்ன? மூன்றாவது பகுதி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல். அடுத்து என்ன? லா தஅخذஹு சினது வலா நௌம். அல்லாஹ்வுக்கு சினாவும் இல்லை நௌமும் இல்லை. சினாண்டா என்ன? சின்ன தூக்கம். நௌமண்டா என்ன? பெரிய. அல்லாஹ் தூங்குறது இல்லை. அல்லாஹ் தூங்குறதா? அல்லாஹ்வுக்கு சின்ன தூக்கமும் இல்லை, அல்லாஹ்வுக்கு பெரிய தூக்கமும் இல்லை. அல்லாஹ் தூங்குறது இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட பேசினாங்களே, அப்பொழுது கேட்டாங்க யாரா நீ தூங்குறது இல்லையா? அல்லாஹ்க்கு டயர்ட் இல்லையா? அவ்வளவு வேலை செய்யறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தை படிக்கணும் என்றா குர்ஆனை படிக்கணும். அல்லாஹ்வுடைய நிர்வாகம் என்னன்னு வேற, எத்தனை வருஷமா நிர்வாகம் செய்யறான் அல்லாஹ், யாரை வச்சு செய்யறான் அல்லாஹ், என்னென்ன செஞ்சான் அல்லாஹ். அல்லாஹ்வ எங்களுக்கு இந்த மண்டையால சிந்திக்கல. நம்பலாம்.
அல்லாஹ் உயரமானவனா, கட்டையானவனா, சின்ன ஆளா, தங்கமா, வெள்ளியா? ஒரு ஆயத்தை ஓதினாங்க. கடைசி சூரா தெல்கரசுடைய கடைசி ஆயத் அல்லாஹ் சொல்றான், மில் உல் அர்தி ஸஹபா, நீங்க பூமி நிறைய தங்கத்தால நிறைச்சிட்டு வந்து மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்க மாட்டேன். பூமி நிறைய தங்கத்தால் நிறைச்சாலும் அல்லாஹ்கிட்ட என்ன இல்லை? பொறுமதி இல்லை. அல்லாண்டவன் யாரு? மண்டைக்கு படாது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை பார்க்க கூட வரும். அல்லாஹ் பார்க்கிற நோக்கம் தான் எல்லாருக்கும். இங்க பார்க்க இயலாது, யாருக்கும் பார்க்க இயலாது. ஒரே ஒரு ஆள் தான் அல்லாஹ்வை உயிர் பிரிஞ்சதோட கண்டார். யாரால் தெரியுமா? சொல்லுமாவும் சொல்லுமாவும் சாபிதான். யாரா பேரு? $100 தருவாங்க. எல்லாம் கிட்ட கிட்ட வாராம போறாங்க. அப்துல்லா பின் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? ஹராம் ரலியல்லாஹு இல்ல, ஜாபிர் ரலியல்லாஹு இல்ல. அப்துல்லா பின் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் அல்லாஹ்வை நேரடியா கண்டார். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்தானே. உஹத் யுத்தத்துல முதலாக ஷஹீதான அவர் தான். உயிரை கொடுத்துட்டார். உயிரை கொடுத்ததோட உயிர் போகுது. உயிர் அப்படித்தான் மேலதான போகும். அல்லாஹ்க்கு எவ்வளவு சந்தோஷம் வந்துச்சுன்னா, அல்லாஹ் உடனே கூப்பிட்டு சொன்னான், அல்லாஹ் எல்லாருடையும் திரையோடு தான் பேசுவான். அல்லாஹ் இவரோட திரை இல்லாம அல்லாஹ் பேசினான். சந்தோஷத்தில் அல்லாஹ் உடனே அல்லாஹ் சொன்னான், தமன்னையா அபதி, உனக்கு என்ன விருப்பமோ நான் தாரோம். என்ன வேணும் உனக்கு, அதை மட்டும் சொல்லு. அவர் என்ன சொல்லியிருப்பார்? அவர் சொன்னார், யா அல்லாஹ் திரும்ப என்ன உலகத்துக்கு அனுப்பு, திரும்ப உயிரை கொடுத்துருவாரு என்று அதனுடைய பெருமதியை கண்டுட்டார் அவர். அல்லாஹ் சொன்னான், அது மட்டும் செய்யல, இங்க வந்தா விட மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் அவர் சொர்க்கத்தில் அனுப்பினார். இவர் மட்டும்தான் பர்சகுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை கண்டவர். ஒருத்தரும் கண்டதில்லை. நம்ம அல்லாஹ்வை பார்க்கிறது கொண்டு மௌத்தாகும். உலகத்தை பார்க்கல. அல்லாஹ்க்கு தூக்கம் இல்லை. கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், நீ தூங்குற இல்லையா? அல்லாஹ் சொன்னான், மூசா இன்னைக்கு நீங்க ஒரு கிளாஸ் ஒன்ன கையில வச்சிட்டு இருக்கீங்க. நைட் வச்சிட்டு இருக்கிறாங்க. தூக்கம் வந்துட்டு, தூக்கம் வந்தா கையில் உள்ள கிளாஸ் என்ன செய்யும்? கீழே விழுந்து தூள் தூள் ஆயிடுச்சு. அல்லாஹ் சொன்னான், மூசா நீங்க தூங்கினதால கிளாஸ் தான் உடைஞ்சிச்சு. நான் தூங்கினா உலகமே உடைஞ்சிரும் மூசா, உலகமே உடைஞ்சிரும் மூசா. அல்லாஹ்க்கு தூக்கமே. அதான் ஆயத்துல் குர்சி 3வது பகுதி. லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். அல்லாஹ்வுக்கு சின்ன தூக்கமும் இல்லை, அல்லாஹ்வுக்கு பெரிய தூக்கமும் இல்லை. கருத்த விளங்கி ஓதுனீங்கன்னா ஆயத்துல் குர்சி மட்டும் போதும். உள்ள ஷைத்தான் ஓடிடுவான் எங்களுக்கு. 4வது பகுதி. மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி. இது மிக கடினமான ஆயத். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அனுமதி இல்லாம ஒருத்தரும் என்னோட பேசல. உலகத்துல சொல்லுவாங்க அல்லாஹ் தாயோட இறக்கம் தானே. எதுவரைக்கும் தாயோட இறக்கம் சொல்லுவாங்க? எதுவரைக்கும்? சக்கராத்து வரைக்கும் இல்ல. சக்கராத்தை அடைஞ்சிட்டோம்டா அல்லாஹ்வை விட கடினமான ஒருத்தரை நாங்கள் காண மாட்டோம். சிலர் காஃபினுடைய மையத்தை வச்சுட்டு, அல்லாஹ் அவருக்கு நல்ல குணம் வர்ற சொர்க்கத்தை கொடுக்கணும், நீ பெரிய மடே, நீ குர்ஆன் தெரியாதவன், நீ உன்னோட இறக்கம் உள்ளவன். அல்லாஹ் சக்கராத்தோட முடிஞ்சு. அல்லாஹ் தாயோட இறக்கம் சக்கராத் வரைக்கும் தான். சக்கராத்தை அடைஞ்சிட்டோம் வேண்டா அது போற இறக்கத்தை மட்டும் எதிர்பார்க்கிறாங்க. அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில அல்லாஹோட யாருக்கும் பேசல. அதான் அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்துல் குர்சியில உள்ள 4வது பகுதி.
لا يشفع من ذا الذي يشفع عنده إلا நாலாவது பகுதி மேல் உள்ளது له ما في السماوات وما في الأرض வானங்கள் பூமியில் இருக்கும் அனைத்தும் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். இது நாலாவது பகுதி. له ما في السماوات وما في الأرض வானத்தில் இருக்கிற எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். பூமியில உள்ள எல்லாமே யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வை அடைஞ்சிட்டோம் என்றா எல்லாம் கிடைச்சு, அல்லாஹ்வை இழந்துட்டோம் என்றா எல்லாத்தையும் இழந்துடும். அல்லாஹ்வை அடைஞ்சிட்டா சார் நாங்க ரமதான்ல நல்ல காலம் இது அல்லாஹ்வை அடைகிறது. ஐந்தாவது பகுதி தான் மன் ذல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹ் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம யாரும் அல்லாஹ்வோட பேசல. இஃப்தாருடைய நிகழ்ச்சியில கேட்டீங்க எங்கட அமலான சொர்க்கம் போகலுமா போயிடுமா? ஏன் அப்ப நாங்க சொர்க்கம் போறது என்ன ஓடும்? எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத் என்ன ஓடும்? அதான் நபியோட அவ்வளவு அன்பா வாழும் உலகத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத் இல்லாம எங்களுக்கு எங்க போயல. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அல்லாஹ்வோட பேசுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து பேசலும் அல்லாஹ்வோட, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து பேசலும் அல்லாஹ்வோட. பார்த்தோம் இஃப்தார் நிகழ்ச்சியில கடுப்பாரு நிகழ்ச்சி இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட போய் கேட்போம் நாங்க பேசுங்க அல்லாஹ்வோட, சொர்க்கத்தை திறந்துதாங்க என்ன சொல்லுவாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம்? அப்ப அவர் பாவம் செஞ்சு அங்கிருந்து வந்துட்டு நான் எப்படி போறோம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க எனக்கும் பேசல அல்லாஹ்வோட. இந்த வாழ்க்கையில 3 பொய் சொல்லிருக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் எனக்கும் பேசல, ஒருத்தருக்கு அரைஞ்சாங்க அப்படியே விழுந்துட்டான் மௌத்தாயிட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க ஒரே ஒரு ஆள் இருக்குது அல்லாஹ்வோட பேசுறதுக்கு, அவர் யார்? என்ன செய்வாங்க? பேசுவாங்களா? முதல் இல்லை, உடனே சுஜூதுல விழுந்துருவாங்க. நபியோங்க சுஜூதுல விழுந்ததோட அல்லாஹ்வோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமா தனி. அல்லாஹ் சொல்லுவான் முஹம்மத் தலையை தூக்குங்க கேளுங்க நான் தான். நபியோங்க எடுத்ததோட ஷஃபாஅத்தை தொடங்கிடுவாங்க, என் உம்மத்தை சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க. அல்லாஹ் சொர்க்கத்துடைய ஒரு வாசல் இருக்குது, இந்த பேர் பாபுல் ஐமன். பாபுல் ஐமனுடைய வாசலால் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவார் எல்லாரும். அதான் அல்லாஹ் சொல்றார் சூரத்துல் ஆயத்துல் குர்சியுடைய 5வது பகுதி மன் ذல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹ் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம அல்லாஹ்விடத்துல யாரும் என்ன செய்யலாது, சிபாரிசு செய்ய முடியாது. அடுத்த பகுதி يعلم ما بين أيديهم وما خلفهم அந்த அல்லாஹ்க்கு எவ்வளவு அறிவு இருக்குதுண்டா, இல்மு இருக்குதுண்டா, எங்களுக்கு முன்னால உள்ளது எங்களுக்கு பின்னால உள்ளது அனைத்தையும் அறிந்தவன் அவன் தான். நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. சொல்லுவாங்க நாளைக்கு அது நடக்கும் இது நடக்கும். அல்லாஹ்க்கு தான் இல்மு இருக்குது. يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء அல்லாஹ்வுடைய அறிவை யாருமே அடைய முடியாது, அல்லாஹ் நாடினாலே தவிர. அல்லாஹ்வுடைய இல்ம் விசாலமானது சகோதரர்களே. وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ அல்லாஹ்வுடைய குர்சி இருக்கு. கேள்விப்படுங்க, குர்சி கேள்விப்படுவீங்களா? அல்லாஹ்வுடைய அர்ஷ், அல்லாஹ்வுடைய குர்சி, அல்லாஹ்வுடைய கலம், லௌஹுல் மஹ்ஃபூஸ் 4 விடயம் இருக்கு. அதுல ஒன்றுதான் குர்சி. குர்சி எவ்வளவு விசாலமானது என்றால் அல்லாஹ்வுடைய குர்சி என்ற அரபுல கருத்து கதிர புட்டுவோம். அல்லாஹ் இருக்கிறது புட்டுவோம் இல்லை, இது மாறி வரைகிறப்படாது. குர்சி அல்லாஹ்வுடைய குர்சி وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ வானங்கள் பூமியை விட விசாலமானது அல்லாஹ்வுடைய குர்சி. எப்படி இருக்கும்?
அல்லாஹ்ட குர்சியில கொண்டு போய் இந்த 7 வானத்தையும் 7 பூமியையும் கொண்டு போய் வைத்தா பெரிய ஒரு மைதானத்துல ஒரு மோதிரத்தை வச்ச மாதிரி யோசனை பண்ணுங்க. இப்ப இந்த 7 வானத்தையும் பூமியையும் கொண்டு போய் அல்லாஹ்ட குர்சியில வச்ச எவ்வாறு இருக்கும்? பெரிய ஒரு மைதானத்தை என்ன வச்சது போல ஒரு மோதிரத்தை அவ்வளவு விசாலமான. وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ. அடுத்த 9வது பகுதி وَلَا يَئُودُهُ حِفْظُهُمَا. இந்த வானத்தை பூமியை பாதுகாக்கிறது அல்லாஹ்வுக்கு கஷ்டம் இல்லை. 10வது பகுதி என்ன? وَهُوَ الْعَلِيُّ الْعَظِيمُ. அல்லாஹ் மிக உயர்ந்தவன். அதீவன் என்ன? மகத்தானவன். அலியுல் அதீம். அல்லாஹ் உயர்ந்தவன், மகத்தானவன். இதற்கு பேர் தான், இந்த 10 விடயத்துக்கு பேர் தான் என்ன? ஆயத்துல் சுருக்கமா ஒரு சொன்ன. இதுல இதுவரை காலத்திலேயும் சஹாபாக்கள், தாபீன்கள், எங்கட காலம் வரைக்கும் உலமாக்கள் பிரயோஜனம் அடைந்த மிக முக்கியமான விடயம் 2 விடயம். ஒன்று யா ஹய்யு யா கய்யூம். 2வது கடைசி வந்துச்சு என்ன? யா அலியு. சொல்லுங்க. யா அலியு யா அதீம். யா அலியு. சமுத்திரத்தை கடந்தவங்க இதை ஓதி, கடலை கடந்தவங்க யா அலியு யா அதீம். இது ஒரு தனி அறிவு. அஸ்மாவுல் ஹுஸ்னா என்கிற தனி விடயம். காது கேட்காதவங்களுக்கு ஒரு அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குது, அதை ஓதினா காது கேட்டு. முந்தைய காலங்கள்ல உலமாக்கள் வைத்தியம் செய்வாங்க அஸ்மாவுல் ஹுஸ்னா வச்சு. அதுல முக்கியமான பகுதி தான் யா ஹய்யு யா கய்யூம். அடுத்தது யா அலியு யா அதீம். எல்லாருக்கும் பாடம் தான், பாவிக்கத்தான் தெரியும். யா அலியு யா அதீம், யா அலியு யா ஹலீம் என்றாங்க. சொன்னா கடலுக்கு மேல நடங்க, எல்லாம் நடந்துட்டு போனோம். தண்ணி கடல்ல கால அந்த நம்பிக்கை தான் தெரியும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ஆயத்துல் குர்சி இருக்குதே சாதாரண ஆயத் அல்ல. இதோடைய முதலாவது பிரயோஜனம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, குர்ஆன்ல மிக பிரம்மாண்டமான ஆயத்தொன்னு படிச்சு தரவா உங்களுக்கு? படிச்சுட்டாங்க. சொன்னாங்க ஆயத்துல் குர்சி. இரண்டாவது பிரயோஜனம், இந்த ஆயத்துல் குர்சிய ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதி வரும். ஓதுவோமா இன்ஷா அல்லாஹ்? இப்ப கருத்து வரைக்கும் தான் உங்களுக்கு எடுத்து பாருங்க. போய் வீட்டை போய் போன கிண்டுற மாதிரி ஆயத்துல் குர்சிய கிண்டி கொஞ்சம் குர்ஆன் எடுத்து கொஞ்சம் மார்க் பண்ணுவீங்க. 10 மார்க் பண்ணுவீங்க. நான் ஒரு கிதாபுல சுருக்கத்தை சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஒரு பெரிய கிதாபுல சுருக்கம் போடும் 10 பிரிங்க. அதை ஏன் பிரயோஜனம் என்ன தெரியுமா? யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தொழுதோடு ஆயத்துல் குர்சியை ஓதி வருவாரோ வளமையாக, அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் தடையாக இருப்பது மரணம் மாத்திரம்தான். எவ்வளவு பாக்கியம்! அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் தடையாக இருக்கிறது என்ன? அப்படி என்ன கருத்து? மௌத்தான் எங்க வைத்துருவார். என்ன ஆயத்துல் குர்சி இருக்கிறதே கல்வியில் ஓதுமா இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து சத்தமா ஓதும். அதான் கனடால செய்ய வேண்டிய ஒரு வேலை. தான் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? கனடால தொழுது முடிஞ்சு சத்தமா ஓதும். என்ன அறிவு சுன்னத்தை ஹயாத்தாகும். அது சதக்கா ஜாரியா. அது என்ன? சதக்கா ஜாரியா. ஏன்னா உங்களை பார்த்து இன்னொருத்தர் ஓதுவார், உங்களை பார்த்து இன்னொருத்தர் ஓதுவா. ஓதுவோம் உங்களுக்கு கபருக்கு வந்துட்டு ஏன்னா மறைஞ்சிருமே. இந்த ஹதீஸ் எல்லாம் மறைஞ்சிரும். இப்ப நாங்க தொழுது முடிஞ்சதோட அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு கொஞ்சம் சத்தமா அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅخذஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض் மன் ذல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤود حفظهما وهو العلي العظيم.
உங்களோட மகன் பார்த்துட்டு இருப்பா, மனைவி பார்த்துட்டு இருப்பாள், என்ன ஓதுறார்? 2 பேர் 3 பேர் 5 பேர் படிச்சா வந்திருக்கீங்க, 150 200 பேர் இருக்கீங்க லேடிஸ் எல்லாம். நீங்க இவ்வளவு பேரும் நாளைக்கு சுபத்தோடு விட்டு ஓதினா எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் போது, எந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன செஞ்சிடும்? இந்த அக்கௌண்ட் இல்ல, அங்க வந்துடும். மாஷா அல்லாஹ். சதகா ஜாரியா சொல்லி தந்துட்டு உங்களுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லையே தொண்டையை வச்சுட்டு. நீங்க பேசுவீங்க, இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுவீங்க, எல்லாம் வரும், தான் வரும். உங்களுக்கு வரும், எனக்கு வரும். அப்படிதான் அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கீங்க. இந்த ஆயத்துல் குர்சி ஹயாத்தாக்கும். 2வது 3வது சொல்லி முடிக்கின்றேன். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர் இருக்குதானே, ஜகாத்துல் ஃபித்ருடைய ஈச்சம்பழங்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருந்தாங்க. ஜகாத்துல் ஃபித்ர் ஈச்சம்பழமா தான் அந்த காலத்தை கொடுக்கிறது. சேர்த்து வச்சு என்ன செஞ்சாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அதுக்கு பாதுகாப்புக்கு வச்சிருந்தாங்க. பாதுகாப்புக்கு வச்சிருந்தா இரவு நேரத்துல பாக்குறாங்க, மொத்தம் வாராங்க. அப்படியே வந்து என்ன செய்யறான், ஈச்சம்பழத்தை அப்படியே சாப்பிடுறான், அள்ளிட்டு போறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பிடிச்சிட்டாங்க. ஆளு பிடிச்சா இவன் அழுதான், இவனுடைய குடும்பம் எல்லாம் இருக்குது, கள்ளன் தானே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இறக்கம் வந்து விட்டுட்டார், அவன் போயிட்டார். காலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வாராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபூ ஹுரைரா மா ஃபால அஸீரு, இரவு பிடிச்ச கைதின செய்தி என்னன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், பிடிச்சேன், அழுதான், குடும்பம் இருக்குது, நான் விட்டுட்டேன். நபி அவங்க சொல்ற, இன்றைக்கும் அவன் வருவான், இன்றைக்கும் வருவான். அவன் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இரவு வாரான். அதே மாதிரி பிடிச்சாங்க. பிடிச்சதோட ஈச்சம்பழத்தை அல்ல கூட பிடிச்சிட்டாங்க. சொன்னான், திரும்ப சொன்னான், என் குடும்பம் பெருசா இருக்குது, எனக்கு இயலாது, விட்டுட்டாரு. இறக்கம் வந்துச்சு. சஹாபாக்கள் துனியா கணக்கு இல்லையா அவங்களுக்கு. 2வது ஆண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு போறார். நபி கேட்டாங்க, என்ன நினைச்சு வந்தாதான்? வந்தா பிடிச்சே விட்டேன், இன்றைக்கும் வருவான்டார். 3வது நாள், இது பெரிய காலம். 3வது நாளும் வாரம் பிடிச்சிட்டாங்க. சொன்னாங்க, விடவே மாட்டோம், நாளைக்கு ரசூலுல்லாஹ்வை கொண்டு போவேன். அப்ப அவர் சொன்ன, அபூ ஹுரைரா, நான் ஒரு விஷயம் ஒன்று படிச்சு தரையான்னு கேட்டான். என்ன ஷைத்தானுக்கு அவனுக்கு தெரியும், அபூ ஹுரைராவுக்கு படிச்சு கொடுத்தா விட்டுருவாரு. இந்த அபூ ஹுரைரா கல்வி தாகம் உடையவர். அபூ ஹுரைரா என்ன தாகம் உடையவர்? இந்த பூனை வளர்க்க எங்கட ஆக்கள் சொல்ற, அபூ ஹுரைரா பூனை வளர்த்தது அவர் பெரிய ஒரு ஆதாரம். அபூ ஹுரைரா பூனை வளர்த்தது ஒரு ஆதாரம். விளங்குதா? எங்க இருந்து எடுத்தாங்களோ சரியா பூனை வளர்த்ததுக்கு ஆதாரம். ஆனா அபூ ஹுரைரா பூனை வளர்த்ததோட 7000 ஹதீஸ் பாடமாக்கினது மறந்துட்டார். அபூ ஹுரைரா 7000 ஹதீஸ் பாடமாக்கி இருந்தாங்கன்றத மறந்துட்டார். பூனை வளர்க்க மட்டும்தான் தெரியும். இப்ப நீங்க பூனை வளர்த்துட்டு பாடமாக்குற ஹதீஸை வேணும்டா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குடிச்சதோட அவன் சொன்னா, ஒரு விஷயம் ஒன்று படிச்சுதானே விடுவீங்களா என்ன சொல்லுவாங்க. இந்த ஆயத்துல் குர்சின்னு ஒரு ஆயத்திரிக்கா குர்ஆன்ல, இத ஓதினா நாங்க 3 நாளைக்கு எங்களுக்கு வரையறாங்க. இத ஓதினீங்கன்னா 3 நாளைக்கு இங்க வரையலாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு விட்டுட்டாங்க. இந்த விஷயத்தை படிச்சு கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு போனதோட என்ன நடந்துச்சு? இப்படித்தான் யார் சொல்லலாம், வந்தான், குடிச்சேன், ஒரு விடயத்தை படிச்சு தரையான்னு கேட்டான். படிச்சுதா? என்ன படிச்சு தந்தா? இந்த ஆயத்துல் குர்சிய ஓதினா அவங்க 3 நாளைக்கு வரமாட்டாங்களாம். நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சதக்கல் கதூப் என்றார். அந்த பொய்யன் உண்மை சொல்லிவிட்டார். யார் வந்தவர்? ஷைத்தான். அப்ப உங்களுக்கு ஒரு விலங்கு, ஷைத்தான் மனுஷ தோற்றத்தை வருவாரா? மினல் ஜின்னதி வன்னாஸ். தராவி தொழுவைக்கும் வருவான். அவளும் விளங்குதா? எங்க சபையிலுக்கும் வருவான். ஷைத்தான் என்ன ரூபத்தில் வருவான்னு தெரியும். கருப்பிச்சு பாட வருவானோ, எதுல வருவான்? மினல் ஜின்னதி வன்னாஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யற மஷூராக்கு வந்திருந்தான் ஷைத்தான். மஷூரா சொல்ல வந்திருந்தான்.
அப்ப நபி அவங்க சொன்னாங்க, வந்தது ஷைத்தான், வந்தது யாரு? ஆனால் அவன் சொன்னது உண்மை. அவன் யாரு? பொய்யனம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த வழிகெடுத்த ஷைத்தான் ஹயாத்தோட இருக்கான, மௌத்தாயிட்டானா? ஹயாத்தோட இருக்க. எத்தனை வருஷம்? 7000 வருஷம் நம்ம இருக்கானா? 7000 ஏன் இருக்கான்னு தெரியுமா? அவன் என்ன செஞ்சானோ? ஷைத்தான் அல்லாஹ் துரத்தின நேரம் ஷைத்தான் ஒரு அனுமதி கேட்டார், ஒரு துஆ ஒன்று கேட்டார். ரப்பி ஃபஅன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன். யா அல்லாஹ், உலகத்தை அழிக்கிற நாள் வரைக்கும் எனக்கு வாழ்வு தந்துரு. அல்லாஹ் உடனே துஆவை கபூல் செஞ்சார். ஃபஇன்னக மினல் முன்தரீன். உலமாக்கள் சொல்றாங்க, ஷைத்தான துஆவே அல்லாஹ் கபூல் செய்தார்னா எங்கட துஆவை தட்டுவானா? அதனால அந்த ஷைத்தான் ஹயாத்தோட இருக்கிறான். அவ ஆயத்துல் குர்சியுடைய 3 பெருமதி, அதுல மிக முக்கியமான பெருமதி தான் தொழுகைக்கு பிறகு ஓதினம் என்றா இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் மவுத் சொர்க்கத்துக்கும் இடையில தடையாக இருக்கிறது என்ன? மவுத் மட்டும்தான். இரண்டாவது, நீங்க வீட்டுல ஓதுங்க, 3 நாளைக்கு ஷைத்தான் வரமாட்டான், எங்கள்கிட்ட வரமாட்டான், வீட்டுக்கு வரமாட்டான். தொடர்ந்து அமல் செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? திரும்ப ஆயத்துல் குர்சி ஓதுங்க, சேர்ந்து எல்லாரும் சொல்லித்தாருன்னு ஓதுங்க. அதாண்டே ஹிஸ்பு. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் லா தஅخذஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்ض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.